பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு. என்னடா வரவங்க போகிறவங்க எல்லாரும் சரவணனை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனியோட கடையில் வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக வரவங்க போகிறவங்க எல்லாருமே இது கூட அது கூடன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பழனி இருந்துட்டு இந்த பொருள் இன்னும் வரலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சித்தப்பா வியாபாரத்தை எங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேற எங்க எல்லாம் அவங்க அக்கா வீட்டு மேலே தான் இருக்குது. அவங்க என்ன தான் அசிங்கப்படுத்தினாலையும் அங்கே தான் போய் நிற்கணும்னு துரைக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த வீட்டை நினச்சி வருத்தத்தில் இருந்தார். முடிஞ்சால் நேரில் கூட போயிருப்பார். ஆனால் போன அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தி விடுவாங்களே, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம அங்கே போனால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஆனால் இங்கே வந்து கூட அவங்க அக்கா வீட்டு மேலே தான் இவருக்கு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் அந்த வீட்டில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்பப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்க சும்மாவே விடமாட்டாங்க, ரொம்ப ராட்சசியான குடும்பம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார்வேல் இருந்துட்டு மயிலோட அம்மா என்னென்ன வார்த்தை பேசினாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த வந்து சுகுனியா கிட்ட சொல்கிறாங்க. சுகுனி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. குமார், நீ உண்மையாவாடா சொல்கிற? உண்மையாக தான் அத்தை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமார்வேல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நான் டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டே கிளம்பி போயிடுறாரு. என்ன சித்தப்பா அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே போய் செட்டில் ஆகிடுவார் போல இருக்கே. அப்படியெல்லாம் போக மாட்டார். அப்படியே போனாலையும் நான் என்ன விட்டுறவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு காலையிலேருந்து வந்தவங்கள இவங்க மட்டும்தான் நம்ம சொந்த கதையை கேட்காம போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம கதிர் வந்து நிற்கிறாங்க. என்னடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துப்பா நீங்கள் 2 பேரும் எப்படியும் கடையில் தான் இருப்பீங்க, கொஞ்சம் துணையாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டா அங்கே யாரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ட்ராவல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பேங்க் வரையும் போக வேண்டியதாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சுகுனி இருந்துட்டு பழனிக்கிட்ட போயிட்டு நடுங்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் போயிட்டா கடையை யார் பார்த்துப்பாங்க, அதனால் நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், சோகம் நடக்கிற வீட்லேயே 3 வேளையும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் என்னடா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானே சாப்பாடு கொண்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் இருந்துட்டு பழனியோட நம்பரை பார்த்தோன்னே எடுக்காமல் ஃபோன் அமைதியாகவே வச்சுட்ருக்காரு. கதிர் இருந்துட்டு யாருன்னு ஏன்னா எடுத்து பேச வேண்டியதானே, மாமா தாண்டா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷனு, இங்கே பாருன்னு அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார், திட்டம் போட்டு அவங்க அண்ணனுங்க தான் நம்மக்கிட்ட இருந்து மாமாவை பிரிச்சிருக்காங்க, மாமா நம்மக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் வராங்க, ஆனால் வீட்டில் நம்ம யாருமே மாமா சொல்ல வரதை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் மாமாவை பார்த்து பேசினா தான் ஆசையாக இருக்குது, நான் ஃபோனில் பேசுகிறத விட மாமாவை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா, ஏற்கனவே மாமா மேலே நான் தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன், எனக்கு ஒன்றுன்னா மாமாவால் தாங்கிக்கவே முடியாது, அதனால் நான் போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு நேராக பழனியோட கடைக்கே போய்ட்றாங்க. டே மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பரவாயில்ல மாமா இருக்கட்டும், டே உள்ளே வாடா, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாலே இதை தாங்கிக்க முடியலையே, நீ எப்படா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேறு என்ன மாமா பண்ண முடியும், வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நானும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டேன், ஆனால்
அவங்க ஒவ்வொரு விஷயமா எனக்கு உண்மை தெரிகிற போது நெஞ்செல்லாம் ரொம்ப பதறி போச்சு மாமா. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வீட்டில் இருக்கிறவங்கள விட உன்னை தானே மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட கூட நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அத்தைக்கிட்ட படுற கஷ்டமே போதும், நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், உங்களுக்கே தெரியும்ல. ஆனால் கடைசியில் இல்லை, அதுலேயும் அவங்க பொய் தான் மாமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. டே நீ அழாதடா, நீ அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் தூக்கி வளர்த்த பையனுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முட்டாளமாம்மா. கடையில் உட்காந்து வியாபாரம் நடக்கிற இடத்துல இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கேன். என்னை மன்னிச்சிடு மாமா. நீ ஏன் கஷ்டப்பட்டு இந்த கடையை திறந்துருப்பேன், நான் வேறு இங்கே அழுந்துக்கிட்டு உன் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்ருக்கேன். டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை மாமா, அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார், 1000 கஷ்டம் இருந்தாலையும் அது தொழில் செய்கிற இடத்துல அதை வச்சுக்கவே கூடாதுன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கக்கூடாது. வேணா நைட்டுக்கா நீ வரைய மாமா, நம்ம கொஞ்ச நேரம் தனியாக பேசணும், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவ்வளோதானடா, நான் கண்டிப்பாக கடையை அடிச்சுட்டு வரேன்டா, நம்ம எல்லாரும் ஒன்றா கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிடுறாங்க. ஏதாவது சாப்பிட்றியாடா, நான் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சரவணன் இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பாண்டியனும் கடைக்கு வந்துடுறாங்க. ஐயோ இவர் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா நீ மட்டும் கடையில் வேலை பார்த்துட்ருக்க, அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் டீ குடிச்சிட்டு வரேன்னு போனார், இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே அவனை ஏன்டா தனியாக விட்ட, அவனை தனியாக விடாதன்னு தானே சொன்னேன், எதுக்காக அவனை நீ தனியாக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ போகணுன்னு ஆசைப்பட்டாரு, போகட்டுமே அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நான் போய் பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன் வந்து கூப்பிட்றேன். சரவணன் இருந்துட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன், இருடா டீயாவது வாங்கிட்டு வரேன், மன கஷ்டத்தோடு வந்து பட்னியெல்லாம் போகக்கூடாது, வேணும்னா இந்த பிஸ்கெட்டை நான் எடுத்துக்கிறேன் மாமா, இதை எடுத்துக்கலாம்ல. டே என்னடா நீ ஒரு பிஸ்கெட் தான் எடுப்பியா, எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு போட. இல்லை மாமா எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. சரவணன் வந்து பேசினதை நினச்சி பழனியும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்புற உடனே கதிர் இருந்துட்டு, இப்போ என்னப்பா அண்ணனை நான் கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதானே, நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புறாரு. அதுக்குள்ளே இப்போ சரவணனே வந்துடுறாரு. ஏண்டா எங்கடா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த பக்கம் நம்ம கதிர் இருந்துட்டு டீன்னு சொல்லி சிக்னல் காட்டுறாரு. இல்லைப்பா டீ குடிக்க போயிட்டு இருந்தேன், சாப்பிட்ற நேரத்தில் எதுக்குடா டீ அது இதுன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, நீங்கள் 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம், அம்மாவே நானே காலையில் கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சேன், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை சாப்பிட வைங்கப்பா அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான்டா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்சல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கதிர்கிட்ட கூப்பிட்டு அவனை எங்கேயும் தனியாக விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கதிர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னடா சொன்னாங்க, என்னை தனியாக விடாதுன்னு சொன்னாரா, மாமா கிட்டே போய் பேசினியான்னு, மாமா என்ன சொன்னார், கடைன்றதுனால என்னால் பேச முடியலடா, அதனால நைட்டுக்காக சீக்கிரமாக கடையை அடிச்சிட்டு தனியாக வர சொல்லியிருக்கேன், மாமா கிட்டே நம்ம எல்லோரும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டாரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடிக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.